மருத்துவ துணை அனைவருக்கும் வணக்கம். இது இல்லாமல் ஆன்மீகம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அரசியலை பற்றி பேச வந்திருக்கோம். ஏன்னா சொல்லக்கூடிய கடமையில் இருக்கோம். அரசியல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தாவேகா 150 இடத்த பிடிச்சி தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதேபோல் வெற்றி அடைந்த அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா 108 இடத்த பிடிச்சிருக்கு. அதனால் 118 இடம் இருந்தால் மட்டும்தான் அரைன்னு ஏற முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ சிக்கல் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் தாவேகா தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை தேடி வெற்றி பெற்ற சிறு கட்சிகளாகட்டும், 1-2 சீட்டு வச்சுருக்கவங்களாகட்டும், அவரை தேடி தானாக வருவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட நேரம் அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. கோச்சாரத்தில் சுக்கிரன் அவருக்கு நல்லதும் செய்கிறாரு, கெட்டதை செய்கிறாரு. இப்போ நல்லா இருக்குது அப்படின்னா இந்நேரம் அரைன்னு ஏறி இருக்கணுமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ கோச்சாரத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு அசுர குருவாகட்டும் சுக்கிரன் 2 குரு சொல்லுவாங்க ஜாதகத்தில். ஒன்று அசுர குரு சுக்கிரன், தெய்வ குரு குரு. 2 பேருமே சமநலவில் அவருக்கு இப்போ நேரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வெற்றியிலையும் சிறு சறுக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி விஜய் அவர்கள் சரியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 தொகுதியில் அவர் நின்றுருக்கார். ஒன்று பெரம்பூர், இன்னொரு தொகுதி பார்த்திங்கன்னா திருச்சி. இப்போ திருச்சியை அவர் ராஜினாமா பண்ணுவார். அப்போ ராஜினாமா பண்ணும்போது என்னன்னா, வெற்றியில் சிறு தடுமாற்றம், சறுக்கல் அப்படின்ற மாதிரி அதை அவர் ஜெயிச்சிட்டார். ஏன்னா வெற்றி பெற்று அந்த இடத்த அவர் தக்க வைக்காமல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சட்டத்தில் இருக்குது. அதனால் அது சரியான முடிவுன்ற மாதிரி என்னோட கருத்து. அதுதான் நீதியும் சரி. 100% விஜய் ஆட்சியை பிடிப்பார். அவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம்மாக சீட்டில் உட்காருவார். சொல்ல முடியாது அதிமுகவும் கை சேரும் தாவேகா கூட. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை தான் அதிமுக ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பழைய கட்சியாக இருக்கலாம், 50 வருஷம் ஆண்ட கட்சியாக இருக்கலாம். ஆனால் அதிமுக வரல அப்படின்னா வெற்றி அடைந்த வேட்பாளர்கள் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு நேரடியாக வருவார்கள். ஆனால் இந்த நேரத்தில் அதிமுக இந்த நேரத்தை உணர்ந்து இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு விஜய் கூட கூட்டணி வைக்கணுன்றது என்னோட மேலான கருத்து. அதிமுக விஜய் கூட கூட்டணி வைக்கணுன்றது என்னோட மேலான கருத்து. ஏன்னா எந்த டிமாண்டும் இருக்காது, டிமாண்ட் பேச முடியாது. இப்படி அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா எப்படி ஒரு சிங்கப்பெண் மாதிரி இருந்தாரோ, இவர் இங்கே சிங்க ராஜா மாதிரி வாழ்வார் தாவேகா தலைவர். அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இறைவன் நமக்கு ஒரு மன்னர் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த மன்னர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தான் இந்த ஊர் மக்களும் இந்த நாடும் இயற்கையும் செழிப்பாக இருக்கும். அதனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, எப்படி ஆட்சி பண்ணாங்க, அதை பற்றி நம்ம பேசாமல் இனி வர காலங்கள், எதிர்காலங்கள் நன்மையாகவே முடியும். மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு, தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுட்டு எல்லோரும் சந்தோஷமாகவே இருக்காங்க. அது விஜய் அவர்கள் நியாயமாகவும் தர்மமாகவும் இந்த ஆட்சியை கொண்டு செல்வார். இது இறைவனால் சில திருவிளையாடல் கூட வச்சுக்கலாம். ஏன்னா
ஒருத்தவங்களையும் வந்து ஒன்று சேர்க்கணுன்ற ஒரு கூட்டமைப்புக்காக தான் இது நடந்திருக்கு. அவர் நேரம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஆட்சி அமையும். நன்றி, வணக்கம். மருத்துவ சித்தரை.